ஐயோ அப்பா. L4 L5 டிஸ்க் பல்ஜி சயாட்டிகா ப்ராப்ளத்தை பற்றி நான் பேசின வீடியோ பார்த்து நிறைய பேர் கிளினிக் வந்திருந்தாங்க. அதில் அவங்களை எக்ஸாமின் பண்ணும்போது பாதி பேருக்கு நார்மல் மசில் பெயினாக தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது 2 to 3 சிட்டிங்ஸ்லேயே நல்லாவே ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து வர்மா ட்ரீட்மெண்ட் இருக்குது, கப்பிங் தெரப்பி நம்ம பண்ணுறதுனால டீப் மசிலில் பெயின் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகிடும். ஒரு சில பேர் நீண்ட நேரம் நின்று வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நார்மலாக இந்த லெக்கில் வரக்கூடிய ஒரு டெண்டானோட வழியாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சரியாயிடுது. ஸோ அதனால் கால் வலி இருக்கவங்க, இடுப்பு வலி இருக்கவங்க, கழுத்து வலி இருக்கவங்க, தோள்பட்ட வலி இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த டிஸ்கில் தான் பிரச்சனை இருக்கும், நரம்பில் தான் பிரச்சனை இருக்குன்னு கிடையாதுங்க. ஒரு சின்ன மேலே சூப்பர்ஃபிஷியலாக ஒரு மசிலில் கூட ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கலாம், மசிலில் ஸ்பெயினாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் நேரில் வரும்போது உங்களை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணும்போது அது என்னென்னு கண்டுபிடிக்கலாம். எந்த அளவில் சீக்கிரமாக ரெக்கவரி பண்ண முடியுமோ அந்த அளவு ரெக்கவர் பண்ணி கொடுக்குறேன். இது போல் வலி இருக்கவங்க டிஸ்கில் பிரச்சனை இருக்கும், இல்லை நரம்பில் பிரச்சனை, சயாட்டிகா பிரச்சனை இருக்குமோ, இல்லை வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லிடுவாங்க, அதிகமாக காசு ஆகும் அப்படின்றத பயப்பட வேண்டாங்க. நீங்கள் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சின்ன வலியாக இருக்கும் போதே கண்டிப்பாக சரி பண்ண முடியுங்க. உங்களுக்கும் இது போல் உடல் வலி இருந்துச்சுன்னா பெயின் கில்லர் இல்லாமல், சர்ஜரி இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் மூலயமா என்னால் உங்களை சரி பண்ண முடியுங்க. உங்களுக்கும் இது போல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.